மாணிமுத்து ஐயா அவர்களின் நூற்றாண்டு விழாவுக்கு வருகை தந்து சிறப்பு அளித்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ராசானன் அவர்களே, போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் அவர்களே, மற்றும் மேடையில் இங்கே அமர்ந்திருக்கும் பெரியவர்களே, சான்றோர்களே, இங்கே வந்திருக்கும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி மக்களும் கட்சி சார்பு பெரியவர்களுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொண்டு, ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே சொல்லணும்னு நினைச்சேன். நேற்று மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒரு விழா எடுத்திருந்தாங்க திருச்சியில. அது மத்திய அரசாங்கம் பல திட்டங்களை அறிவிக்கிறதுக்கோசரம் விழா எடுத்து நடத்தியிருக்காங்க. இங்க விழா எடுத்திருக்கோம், சமூக நீதிக்கு உண்டான விழாவா இங்க எடுத்திருக்கோம். வித்தியாசம் இதுதான். எவ்வளவு தூரம் எல்லாருக்கும் எல்லாம் என்கிற எங்க முதல்வர் சொன்னதுக்கும் துணை முதல்வர் கஷ்டப்பட்டு அது உறுதியளித்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் இந்த திமுக அரசாங்கம் எங்க எப்பொழுதும் உங்க தயவுல கண்டிப்பா இருக்கும். அந்த அரசாங்கத்துக்கு இந்த அரசாங்கத்துக்கு வித்தியாசம் ஒன்றுதான். அந்த அரசாங்கம் பண்றது சரி, அந்த திட்டம் அவங்க கொண்டு வந்தா கூட பரவாயில்ல, இங்க நீங்க எல்லாம் கட்டுற வரியில கொண்டு அவங்க ஸ்டேஜ் போட்டு நம்பர் ரிப்பனை கட் பண்றாங்க. ஆனா இங்க நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற உழைப்புக்கும் அந்த சமூக நீதியை கொண்டு சேர்க்கிறவங்களுக்கும் மரியாதை கொடுக்கிற அரசாங்கமா இந்த அரசாங்கம் இருக்கும் என்று சொல்லி, இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி என்பது கிட்டத்தட்ட பல திட்டங்கள் ரொம்ப நாளா கேட்டிருந்த கூட்டு குடிநீர் திட்டத்தையும் அமைத்து இந்த அரசாங்கம் ஆவணம் செய்ததற்கு முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வருக்கும் என் நன்றியை குறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.